ஹாய் காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் மேங்கோலாம் பீஸ் போட்டு கட் பண்ணிட்டு அது கிரேவிலாம் அரைச்சிட்டு ஒரு சைடு வச்சுட்டு ஒரு பேனில் வந்து பால் காய்ச்சி போடணும். ஓமி வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏலங்க போடலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொதிச்சதுக்கப்புறம் சுகர் அண்ட் அங்கமா அதில் என்ன பால் இருக்கோ அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் அது போடணும். அப்புறம் பால் நல்லா கொதிச்சு நல்லா திக்கானதுக்கப்புறமேட்டு அதை ஒரு சைடில் இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த அரைச்சி வச்சிருந்த மேங்கோ போவையும் அதோட வேணும்னா இல்லை பீஸ் நான் சேர்த்து மேங்கோ பீஸ் சேர்த்து அதோட வேணும் இப்போ அதை சேர்த்துலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு எடுத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு நான் இப்படி ஒரு மண்பானையில் சின்ன சின்ன மண்பானை வேண்டியேன் அப்படிதான் இன்னைக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் சேர்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதை ரெண்டு 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 கப்பையும் ஃபுல்லாக ஊற்றிக்கணும். இத கவர் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த மறுபடியும் ஓயில் பேப்பர் எடுத்து 2க்கும் கட் பண்ணி இத அப்படியே சீல் பண்ணிக்கணும். சீல் பண்ணிட்டு நாம ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சா ஓகே. ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வைக்கணும். நான் அப்படிதான் வச்சிருந்தேன். மோஸ்ட்லி அப்படி வச்சா நல்லா இருக்கும். அதோட கூடயே வச்சா அவ்வளவா கூல் ஆகாது. இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாத்தீங்கன்னா guys ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இது கூட மேல நீங்க நட்ஸ் ஏதாவது சேர்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். Thank you guys. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.